பகவானிடம், அப்பா, எனக்கு ஒரு ஆப்பிள் கொடு என கேட்டால் அவர் மாங்காய் தான் இருக்கிறது என மாங்காயை நீட்டுவான். கிடைத்தவரை லாபம் என்று வாங்கிவிட்டால் அத்துடன் கொடுப்பதை நிறுத்திவிடுவான். உன் தேவையான ஆப்பிள் கிடைக்காமல் போகும். இதை தவிர்க்க நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், எனக்கு மாங்காய் வேண்டாம், ஆப்பிள் மட்டும்தான் வேண்டும் என கேட்க வேண்டும். இப்போது மீண்டும் ஆப்பிள் தர மற்றதை உன்னிடம் நீட்டுவான். அப்போதும் உறுதியாக இவை எனக்கு வேண்டாம், கேட்டதை மட்டும் கொடுங்கள் என நிற்க வேண்டும். உன்னுடைய மன உறுதியை சோதிக்கவே அவன் எப்படியெல்லாம் செய்வான். அவன் தருவதே போதும் என நினைப்பது மனதில் உறுதியற்ற தன்மை இருப்பதையே காட்டும். எதை கேட்டாயோ அதை மட்டும் பெறும் வகையில் உனது வேண்டுதலில் உறுதியாக நின்று கொண்டால் கேட்டது கிடைக்கும். அவன் காட்டினான் அல்லவா, அவற்றையும் சேர்த்தே உன்னிடம் தந்து விடுவான். பகவான் சோதிக்கும்போது சோரவும் கூடாது, ஏமாறவும் கூடாது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஓம் சாய்ராம்.